விஜய்க்கு வந்து அதான் சொல்றோம்ல சார், பக்குவப்பட்டவங்களை அவர் கூட வச்சிருக்கணும். ஜெயிலுக்கு போறவங்களெல்லாம் கூட வச்சிருந்தா எப்படி அந்த கட்சி சார்? ஒரு ஆதவ அர்ஜுனாங்கிறவர் யாரு? நான் இன்னைக்கு பாருங்க எத்தனை பத்திரிகை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கு இருக்கிறேன். ஏன் நீங்க தமிழ் பத்திரிகையாளர்கள் சந்திச்சு பேச மாட்டேங்கிறீங்க? நாட்டில் வேற பிரச்சனையே கிடையாதா? ஜனநாயகம் பிரச்சனை மட்டும்தான் அந்த நாட்டில் இருக்குதா? விஜய் பொறுப்புங்க. இதெல்லாம் எனக்கு ஒளிவு மறைவு, இந்த நழுப்பி பேச்சுலாம் நிறைய பேர் பேசுவாங்க, அந்த பேச்சு நமக்கு வராது. உண்மை இதுதான். விஜய்க்கு வந்து அதான் சொல்றோம்ல சார், பக்குவப்பட்டவங்களை அவர் கூட வச்சிருக்கணும். சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கவனெல்லாம் கூட வச்சிருந்தாக்கி, ஜெயிலுக்கு போறவங்களெல்லாம் கூட வச்சிருந்தாக்கி எப்படி அந்த கட்சி சார்? ஒரு ஆதவ அர்ஜுனாங்கிறவர் யாரு? பல முறை நான் சொல்லியாச்சு, நல்லவங்களை கூடல வைங்க. பணம் இருக்குங்கிறதுக்காக கூடல வச்சுக்கலாமா சார்? பல வகையில் திருட்டுத்தனம் பண்ணி நிறைய பேர் கொள்ளையடிச்சு வச்சிருப்பான். கொள்ளைக்காரனை கூடல வச்சா நீ அந்த எண்ணம் தானே வரும் உங்களுக்கும். ஆனால் நான் இன்னைக்கு பாருங்க எத்தனை பத்திரிகை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கு இருக்கிறேன். ஏன் நீங்க தமிழ் பத்திரிகையாளர்கள் சந்திச்சு பேச மாட்டேங்கிறீங்க? அதை ஒரு பெருமையை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஜனநாயகன் படத்தினுடைய இது யாருடைய பொறுப்பு? 200 கோடி ரூபாய் பணம் வாங்கி நீங்க சம்பளத்தை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சாச்சு. அந்த படத்தில் இருக்க பிரச்சனையை கண்ணும் கருத்துமா பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? அந்த படத்தினுடைய ஹீரோ. படம் வெற்றி பெற்றா நீங்க, படத்தில் புகழ் வந்தா நீங்க, பஞ்சு டைலாக் பேசி இப்போ உங்களுக்கு கைத்தட்டல் வந்தா நீங்க, விசில் அடிச்சா எல்லா புகழும் உங்களுக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை வந்தால் பிரச்சனை பின்னின்று அதை சரி பண்ண வேண்டியது யார்? நீங்க செய்திருக்கணும். ஆனா இப்போ என்ன செய்றீங்க? உங்களுக்கு சென்சார் வரலன்னா மத்திய அரசு பிரச்சனையா, இவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை, இவங்க நாட்டில் வேற பிரச்சனையே கிடையாதா? ஜனநாயகம் பிரச்சனை மட்டும்தான் அந்த நாட்டில் இருக்குதா? கரூர்ல மாநாடு போடணும் கேட்டது யாரு? நீங்க தானே. யார் கேட்டது? மாநாடு போடணும் மக்கள் கேட்டாங்களா இல்லை மற்ற கட்சிகள் கேட்டாங்களா? நீங்க தான் மாநாடு போட்டுன்னு விடாபுடியா சண்டை போட்டு கேட்குறீங்க. இந்த இடம் வேண்டான்னு சொல்றாங்க, இந்த இடம் தான் வேண்டான்னு நீங்க தான் சண்டை போடுறீங்க. இந்த டைமில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, அந்த டைமில் வைக்கிறேன்னு சொன்ன டைமுக்கு வந்தீங்களா? 12 மணின்னு சொன்னுங்க. பாவம் இல்லாங்க அந்த மக்கள். எவ்வளோ நேரம்? 7 மணி வரை, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நீங்கள் லேட்டாகி வாரீங்க. 8 மணி நேரங்கிற நினைச்சு பாருங்க. அந்த குறுகிய இடத்துல போதிய காற்று கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது. ஆனால் நீங்க சுகமா பிளைட்ல வருவீங்க. உங்களுக்கு தனி பிளைட்டு, தனி கேரன், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அந்த கேரனுக்குள்ள அத்தனை வசதிகள், இறங்க 10-50 அடியாட்கள், பவுன்சர்கள். உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த அப்பாவி மக்களை பற்றி ஏதாவது சிந்திச்சு பார்த்தீங்களா? நீங்க தப்பு பண்ணிட்டு உங்களால அந்த நெருக்கடி உருவாகிச்சு. மத்தியானம் நடந்திருந்தா அந்த நெருக்கடி கம்மியாக இருந்திருக்கும். ரியல் விஜய் பொறுப்புங்க. இதெல்லாம் எனக்கு ஒளிவு மறைவு, இந்த நழுப்பி பேச்சுலாம் நிறைய பேர் பேசுவாங்க, அந்த பேச்சு நமக்கு வராது. உண்மை இதுதான்.